இப்போ இந்த விஷயம் நான் ஷேர் பண்ணலை அப்படின்னா நான் அவர் கூட இருக்கிறது, அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில் கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ரம்யா என்ற திரு சரத்குமார் அவர்களுடைய குழந்தை, அதாவது சாகித்யன், இவங்களுடைய குழந்தைய நான் சின்ன ஒரு தடவை எங்கேயோ பார்த்துட்டு அப்புறம் தென் கேள்விப்பட்டு பல்லாவரத்துக்கு கிளினிக் கூப்பிட்டு வந்தாங்க. நான் பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி, ஹிஸ்ட்ரி எலிசிட் பண்ணும் பொழுது ஒரு தடவை ஃபீவர் வந்து ஃபிட்ஸும் வந்திருக்கிறதாக சொன்னார்கள். திமுகவோட அரசியல் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா டம்மி பீஸ் மாதிரி கோமாளித்தனமாக தெரிஞ்சுது. நிஜமாலே அவங்க கோமாளி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்காங்க. இது கூட பண்ணலன்னா அவங்க அரசியலில் இருக்கிறது தகுதி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஒருத்தரோட குடும்பம், அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் ஒருத்தரை நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அவர் அமைச்சராக இருக்கார். ஸோ அவரை ஸ்பாயில் பண்ணால் ஒட்டுமொத்த மக்களும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான அரசியல் ஒன்று பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஓட்டு கேட்குற இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மாதிரி அரசியல் நம்ம பண்ணதே இல்லை. ஆனால் திமுக இதை பண்ணுவாங்க, இதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் சொல்கிறது வேற யாரை பற்றியும் இல்லை, நம்மளோட அமைச்சர் கில்லி சரத்குமார் அவரை பற்றி தான் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்ப்போம். மாரத்தான் ரேஸ் நடந்தது. விஜயன் பார்த்தீங்கன்னா போய் அந்த பசங்களோட கலந்து அது ஒரு மிகப்பெரிய நியூஸாக இருந்தது. தமிழ்நாடு ஃபுல்லாக பேசும் பொருளாக இருந்தது. ஸோ மத்தியானத்துக்கு மேலே அந்த நியூஸ் அப்படியே டவுன் ஆகி வேற ஒரு நியூஸ் ஒன்று வைரலாக ட்ரெண்டிங்காக சுற்றிட்டு இருக்கு. ஷரத்தோட வீடியோ தான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். என்ன நடந்தது, என்ன நடந்துட்டுருக்கு, எதை நம்ம பேச போகிறோன்றதெல்லாம் டீட்டெயிலாக ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சே நோ டு ட்ரக்ஸ். இது பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காரு. அதாவது இந்த நியூஸ் வந்தால் தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, இந்த ட்ரக்ஸை விற்கணும்னு நினைக்கிறவங்க, வித்துட்டு இருக்கவங்க, இவங்களுக்குலாம் ஒரு பயம் வரணும். முதலமைச்சரே இதில் இறங்கியிருக்காரு, அவரே களத்தில் இறங்கியிருக்காரு. நீங்கள் பார்த்துருமே கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அந்த பசங்களோட சேர்ந்து யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து அவர் ஓடி இருக்காரு, அந்த ரன்னில் கலந்துருக்காரு. அதுக்கப்புறம் போர்டில் கூட எழுதியிருந்தார், ஸ்போர்ட்ஸ் எடு, ட்ரக்கை விடுன்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் கூட ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்ட் ரன், ஸ்டாப் யூஸிங் ட்ரக்ன்ற மாதிரி கூட எழுதியிருந்தார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பாருங்கள். ஆனால் எல்லாருமே அங்கே வந்து நிறைய பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்க, நான் பார்த்தேன். அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, எப்பவுமே நாங்கள் நினச்சோம் வருவார், ஃப்ளாக் ஆட்டுவார். இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்லாம் வருவாரான்னு கூட தெரியாது, யாராவது மினிஸ்டர்ஸ் வந்து தான் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்தார், ஃப்ளாக் ஹவுஸ் பண்ணி அதை ஆட்டினார். ஆட்டி முடிச்சோன்னா அவரும் எங்களோட சேர்ந்து ஓடினார். எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருந்தது. முதலமைச்சரே ஓடுறாருன்னும் போது எங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருந்தது. ஸோ அவர் நின்றுவார், பாதி தூரம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோக்கு மட்டும்தான் போஸ்ட் கொடுப்பாரு நாங்கள் நினச்சோம். நான் 53 வயசுல 3 கிலோமீட்டர் எங்களோட சேர்ந்து நிறைய பேர் அங்கே வந்து நிறைய வாக்கிங் போகிறவங்க, ரன்னிங் போகிறவங்க, ரெகுலராக போகிறவங்களாம் இருக்காங்களாம். அவங்களே ஓரமாக கொஞ்சம் நின்ட்டாங்களாம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அழகாக அங்கே இருக்கவங்க கிட்ட பேசி எல்லாருக்குமே கை காட்டி, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் நான் வருது அனௌன்ஸ் பண்ணலை, மேபி முதலமைச்சர் அதில் கலந்துக்கலான்ற மாதிரி நம்ம அமைச்சர் ஆதவர்ச்சனா சொல்லியிருந்தார். ஆனால் ஒஃபிஷியலாக சொல்லலை அவர் வராருன்னு. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாரத்தானுக்கு வந்திருக்கும். ஸோ அதை ஸ்பாயில் ஆகக்கூடாது, அது கரெக்டாக நடக்கணுன்றனால பக்காவாக பிளான் பண்ணாங்க. விஜயனை கரெக்டாக ஒரு 6-10க்கெல்லாம் வந்துட்டாராம். அவங்களோட சேர்ந்து ஓடினார், நிறைய விஷயத்த பேசினார். நீங்கள் அது எல்லாமே சமூக வலைத்தளம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது. தமிழ்நாட்டில் நடக்கிற அநியாயங்கள், பாலியல் வன்கொடுமை, ரவுடிசம், இந்த போதையை போட்டு இந்த இளைஞர்கள்லாம் நிறைய பேர் ட்ரெயினில் பண்ணுற கலாட்டங்கள், ஸ்ட்ரீட்டில் பண்ணுற கலாட்டங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுக ஆட்சியில் எல்லாமே டிவியில் டே பை டே வந்துட்டு இருந்து. இது எல்லாம் நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல போதையை ஒழிக்கணும். ஸோ போதை ஏன் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது என்ன கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு டிமாண்ட் அதிகமாக கிரியேட் ஆகிருக்கு. எல்லாருமே வாங்குறாங்க, அந்த பொருள் எல்லாருக்கும் தேவைப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்தால் தானே ஆளுங்க அது வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் தாங்க அந்த பொருள் உள்ள வரும். இப்போ எனக்கு தேவையே கிடையாது. இப்போ இந்த கல் நான் வாங்குறேன்னா இது எனக்கு தேவை கிடையாது. இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதை விரும்பலைன்னா யாருமே வாங்கலாம்னா இது விற்காது, ஸ்டாக் வந்து நிற்கும். யாருமே வாங்கலாம்னா இது ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க கடைக்காரங்களே சொல்லுவாப்பா இந்த பொருளை என்கிட்ட கொடுக்காத, இதை யாரும் வாங்க மாட்டாங்க, இது வேஸ்ட்டு, இந்த பொருள் வேணா வேற எதனா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம பேன் பண்ணிட்டா, தமிழ்நாட்டுக்குள்ளே இதை வர விடாமல் விட்டுட்டா, மக்கள் யாரும் இதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ரக்ஸ் இனிமேல் வராது. ஸோ அதுக்கு இளைஞர்கள்லாம் என்ன பண்ணணும்? இளைஞர்கள் இதை விட்டுட்டு ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸுக்குள்ளே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ட்ரக்ஸ் மைண்ட்லாம் வராது. நிஜம்தாங்க, அது நிஜம். என்னோட நண்பரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் இருக்குது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர், என் கூட ரொம்ப வருஷமாக பழக்கம், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். அவர் வந்து இந்த ட்ரக்லாம் பயங்கரமாக அடிக்டான ஒரு மனிதர். அவர் ஸ்போர்ட்ஸுக்கு போக ஆரம்பித்தார், ரன்னிங் போக ஆரம்பித்தார், அத்லெட் போக ஆரம்பித்தார், வாலிபால் ஆட ஆரம்பித்தார். இப்போது எல்லாமே கேம்ஸ்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார். இப்போ அவர் பார்க்குற ஃபிட்டாக இருக்கார், அவங்க ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குது.
அவரை மாத்தினதே ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அப்போ கூட நான் நினைச்சேன் ஏன் நிறைய பசங்க இதுக்குள்ள இன்னும் வராம இருக்காங்க. பார்க்கும்போது தான் கிரவுண்ட்ஸ் எல்லாம் மாத்தி வேற பில்டிங் கட்டுறாங்க, சில கிரவுண்ட்ஸ் பூட்டி வச்சிருக்காங்க, கிரவுண்டே கிடையாது. அது ஒரு வந்தோட முதல்ல சொன்னது தமிழ்நாடு ஃபுல்லா கிரவுண்டை கட்டி விடுங்க, முதல்ல பசங்க விளையாடட்டும் அப்படின்னாரு. ஸோ அதில் உள்நோக்கம் என்னன்றது இப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க ஸ்போர்ட்ஸுக்கு மாறணுன்றதை விஜய் நான் வலியுறுத்தியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக ட்ரக்ஸ் வராது. நானும் கேள்விப்பட்ட நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நிறைய இதை யூஸ் பண்ண நிறைய பேர் பித்து பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயனா இது அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சைட்லேருந்து இதை யூஸ் பண்ணுறவங்க யாராவது வீடியோ பார்க்குறதா இருந்தால், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அதை நிப்பாட்டி ஸ்போர்ட்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருப்பீங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு லெவலில் நம்மளோட விர்ச்சுவல் வரிஸ் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க முதலமைச்சர். அதாவது தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேன்னு சொல்கிறாங்க, இந்தியாவில் முதலமைச்சர், இதுவும் 53வது வயசில் இந்த 3 கிலோமீட்டர் இந்த பசங்களோட ஓடின வரலாறே கிடையாது, இவர் தான் ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் அப்படின்றாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா. இதுக்கு முன்னாடி இந்த மின்சாரத்துறையில் கூட இந்த 401 பேருக்கு இந்த பணி நிரந்தரம் பண்ணும்போது அந்த இடத்துல கூட சொல்லியிருந்தார் சிடிஆர் நிர்மல்குமார் சார். 4 பேருக்கு கொடுத்துட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு முதலமைச்சர் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவர் கொடுக்குறாரு, எல்லாருமே மேடை ஏற்றி அவர் கொடுத்தாருன்ட்டு. இதுதாங்க எங்க அண்ணன். கல்வி விருதுக்கு அவர் என்ன பண்ணுவாரோ, எல்லா பசங்க கிட்ட என்ன பண்ணுவோம் அதை தான் இன்னும் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டேன் கல்வி விருது ஏன் இன்னும் பண்ணல, இந்த பண்ண போறாருங்க. அதுக்கான லிஸ்ட் எடுக்கிற வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. தொகுதியா யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்ற மார்க் எடுக்கிற வேலைகள் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி விஜய் அண்ணன் இத்தனை வருஷமா என்ன பண்ணாரோ இந்த வருஷம் முதலமைச்சரா அவர் பண்ண போறாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நடந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் போகுது. காலைல ஒரு 12 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்ல இருக்கு. விஜய் நம்ம பண்ண எழுதின அந்த போர்டில் எழுதின விஷயம், அவர் ஓடின விஷயம், மக்கள் கூட பேசினது, பசங்க கூட என்ஜாய் பண்ணது எல்லாமே பீக்ல இருக்கும்போது சடனா திமுக சைட்லேருந்து பிஜேபி சைட்லேருந்துலாம் ஒரு வீடியோ ஷேர் ஆகுது. நம்மளோட அமைச்சர் தாம்பரத்தில் இருக்கிற நண்பர் கில்லி சரத், எனக்கு நெருங்கிய நண்பர், என் கூட ரொம்ப வருஷமாக பயணிச்சிருக்காரு. நாங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கத்துலேருந்து பயணிச்சுட்டு இருக்கோம். காலகாலமாக பார்த்துட்டு இருக்கேங்க, அவரை ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். ஸோ நமக்கு ஒரு நண்பரும் பிரதர் என்ன வேண்டாம் சொல்லலாம். கில்லி சரத் அவரோட பேரே அப்படிதான் எங்களுக்கு தெரியும், அவரோட அடையாளம் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிட்டார், அமைச்சர் ஆகிட்டார், அந்த ஒரு பொறுப்புக்கு வந்துட்டார். ஸோ நல்ல மனிதர். ஸோ அவரோட வீடியோ ஒன்று வருது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி இருக்குது, அதை அப்படியே இது பண்ணி ஏடிஎம் கார்டில் பண்ணுற மாதிரி அதை பார்க்கும்போது நம்ம டிவிலெல்லாம் பார்த்துருப்போம். இந்த வாரண மாதிரி நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம். இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஏடிஎம் கார்டில் பண்ணி இந்த மூக்கில் இழுக்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இவர் இந்த சாப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங், அந்த கிளிப்பிங் மட்டும் பக்கத்தில் ஒரு லேடி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ஒரு ஓப்பன் ஸ்பேஸு ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம், அது ஐபிஎல் ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன், சிஎஸ்கே மேட்ச் ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்து அவர் பண்ணுறாரு. இதை ஷரத்தே எடுத்து அவரோட ஐடியில் ஷேர் பண்ணியிருக்காரு, ஃபன்னாக ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்குங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது எல்லாமே நிறைய இருக்குது. அந்த மாதிரி இந்த மூமெண்ட்டை ஷேர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் கில்லி ஷரத்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தார், எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தது யார்? திமுக. அப்போவே சரத் இதுதான் பண்ணியிருந்தாரு, இந்த தவறு தான் நடந்திருக்குன்னா அப்போ யார் ஆக்ஷன் எடுத்துருக்கணும்? இது பப்ளிக்கில் போட்டிருக்காரு, மறைச்சு வைக்கல. இதை எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக போட்டிருக்காரு. அப்படி அவர் அந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை யாருது? திமுக. அது அந்த இடத்துலலாம் பண்ணல. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ட்ரெண்ட் பண்ணும்போது, விஜய் நம்ம போதைக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணும்போது இவங்க இதை கொண்டு வந்து ஷரத்து விஷயத்தை இதை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அமைச்சர் பண்ண வேலையை பாருங்க, அமைச்சரே எப்படி இருக்காரு, அப்போ முதலமைச்சர் எப்படி இருப்பாரு? ஸோ இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் முதலமைச்சர் வச்சிருக்காரு. அதாவது 2 வருஷமா திமுக இருக்கிற ஆட்சியில் எதுவுமே பண்ணல, எந்த விமர்சனம் வைக்கல. ஷரத் அப்பவும் பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் தான் இருக்காரு, எங்கள் கட்சியோட நிர்வாகி. அப்போ எங்களை பற்றி எதுவுமே பேசல. இப்போ இந்த நாள், அதாவது யோசிச்சு பாருங்க, நேற்று நடந்த விஷயம் தெரியும். இந்த மாதிரி ஒரு நாளில் இந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக திமுக காத்திருந்திருக்காங்க. பேரை கெடுக்கிறதுக்கு. இப்போ அவங்க ஃபேமிலிக்கு, அவங்க கூட அந்த நிகழ்ச்சி பார்க்க போன, அந்த ஐபிஎல் பார்க்க போன அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஒட்டுமொத்த மக்கள், அவருக்கு ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த மக்கள், அதே மாதிரி அவர் அமைச்சரான சந்தோஷப்பட்ட சில பேர், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன விஷயம்ன்றதை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியல. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நமக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா மீடியா மூலியமா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விஜய் ஓடின அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஷரத் அவரோட ஃபேமிலியோட, அவர் குழந்தையோட நின்று என்ன நடந்ததுன்னு சொன்னார். டேப்லெட் இது பண்ணேன், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த டேப்லெட் கொடுக்குறேன், ஒரு டாக்டர் பேசுகிற வீடியோ கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்டில், அதை பாருங்கள். ஸோ பேரை கெடுக்கணும், அமைச்சர்களோட பேரை கேட்கணும், எம்எல்ஏயோட பேரை கெடுக்கணும், இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு திமுக இப்போ செக்கு கரெக்டாக வைக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய கிரிமினல் யார்? இப்போ இது ஷரத்தை சொல்லுவீங்களா, திமுகவை சொல்லுவீங்களா? திமுக பிஜேபி எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. திமுக பிஜேபி அதிமுக இப்போ நாம் தமிழர் கட்சி எல்லாமே ஒன்று சேர்ந்து இதை காலி பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் மக்கள் பார்க்கணும், மக்கள் பார்த்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க.
ப்ரூவ் பண்ணிட்டு ஷரத் இந்த ட்ரக் யூஸ் பண்றாரு ப்ரூவ் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் அவர் அமைச்சர் பதவியில் இருக்க மாட்டார். எங்க அண்ணா இருக்க விட மாட்டார். எங்களுக்கு தெரியுங்க ஷரத்தை பத்தி, ரொம்ப வருஷம் பழக்கங்க. உட்காந்துக்கிட்டு என்ன வேணா பேசலாம், அதை பரப்புறா அவங்க வசனம்லாம் எழுதுறாங்க. இந்த திமுகவில் இருக்கவங்க பிஜேபிலாம் பார்த்தேன் பேராகிராஃபா. இது வந்து குழந்தைக்கு எந்த இடத்துல டேப்லெட் கொடுக்கணும்னு தெரியாதா? யோசிச்சு பாருங்க, ஒரு பப்ளிக் ஸ்டேடியமில் உட்காந்து ட்ரக் யூஸ் பண்ண முடியுமா? அப்படி ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தா அது யாரோட தவறு? அங்க இருந்த காவல்துறையோட தவறு. அவர் ட்ரக்கோட உள்ள விட்டது அங்க இருக்கிற காவல்துறை யார் அன்னைக்கு மேனேஜ் பண்ணா? எந்த அரசாங்கம் இருந்தது? என்ன மேட்ச் நடக்குது? அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அதுக்கு இன்சார்ஜ் யாரு? இவ்வளோ பேர் மாட்டுவாங்க. இவர் அதை பண்ணியிருந்தாருன்னா அவ்வளோ ஈஸியாக உள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஒரு சாதாரண ஒரு தியேட்டருக்குள்ளே போகும்போது அவ்வளோ செக்கிங் இருக்குது. ஒரு கிரிக்கெட் நடக்கும்போது பாம்பு வைக்கிறாங்களா, அவ்வளோ விஷயம் பார்ப்பாங்க. அவ்வளோ செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. கிரிக்கெட் போகிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு அவதூறு பரப்புறன்ற பேரில் அவர் அது ஃபன்னாக எடுத்து போட்டோம். இப்போ நாங்களாம் ட்ரிப்பு போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நான் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்கும் போது நான் சரக்கு அடிக்க மாட்டேன். அப்போ நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு கொக்கோ கோலா கொடுப்பாங்க. நான் சேர்ஸ்ன்னு சொல்லி அவங்களோட சேர்ஸ் அடிப்பேன். நான் என்னோட பக்கத்தில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் இன்ஸ்டாகிராமில் போட்டு சேர்ஸ் அடிப்பேன். ஆனால் நான் குடிக்கிற கோக்கு அது எனக்கும் என் நண்பர்களும் என் குடும்பத்துக்கும் தெரியும். நான் ஆல்கஹால் யூஸ் பண்ண மாட்டேன், நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும். ஸோ நான் என் ஃபன்னுக்காக போடுறேன், இவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறேன்ற அளவுக்கு காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்கள் குடிச்சிட்டாரு, அமைச்சர் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி போட்டால் அதுக்கான விளக்கத்தை நான் தான் கொடுப்பேன். கேட்டிங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணுங்க. நான் ட்ரக் யூஸ் பண்ணேன்றதை ஒஃபிஷியலாக சர்டிஃபிகேட்டோட ப்ரூவ் பண்ணுங்க. ஆமாம் நீங்கள் ட்ரக் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணால் ஒத்துப்பாங்க, மக்கள் ஒத்துப்பாங்க. இந்த ஒரு ஃபூட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து போட்டதில் எனக்கு வருத்தம் தான். இந்த நேரத்தில் ஷரத் நண்பருக்கு சொல்ல வேண்டியது, நீங்கள் எதுக்கும் தளராதீங்க. நீங்கள் கொடுத்த அந்த வீடியோ பார்த்தேன், நிஜமில்ல நீங்கள் உடஞ்சி போயிருக்கீங்க. ஆனால் நல்ல விஷயம் பண்ண வந்திருக்கீங்க. விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். நம்ம திமுக அதிமுகலாம் கிடையாது. நம்ம வந்து நல்லது பண்ண வந்திருக்கோம். நீங்கள் நம்ம அண்ணன் முதலமைச்சர் கூட இருக்காரு. கீப் கோயிங் ஆன், நல்ல விஷயங்களை பண்ணிகிட்டே இருங்க. இதெல்லாம் தட்டி விடுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த டாக்டர் பேசின விஷயங்கள், ஷரத் அவர் ஃபேமிலியோட பேசின வீடியோலாம் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அந்த டாக்டர் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் குழந்தைக்கு மாத்திரை கொடுப்பாங்களா இல்லையான்றது. அதுலேயும் உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிடும். கேட்டுட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. திமுகவுக்கு நேர்மையான ஆட்சி பண்ணுங்க. இந்த மாதிரி உடைக்காதீங்க. நல்லது பண்ண வந்தவங்களும் உடைக்காதீங்க. சில விஷயங்களை மறைக்கிறதுக்கு சில தவறான விஷயத்தை கொண்டு வராதீங்கன்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக் கேர், பாபாய். நான் உங்கள் அஸ்வின். நன்றி. இப்போ இந்த விஷயம் நான் ஷேர் பண்ணல அப்படின்னா நான் அவர் கூட இருக்கிறது, அவரோட ஃப்ரெண்டா இருக்கிறதே வேஸ்ட்னு தான் நினைக்கிறேன். ரீசெண்டா வச்சிருக்கக்கூடிய ஃபால்ஸ் அலிகேஷன் ஆன் கில்லி ஷரத், அமைச்சர் ஷரத் அவங்க மேல வச்சிருக்கிறது. ஐபிஎல் மேட்ச்க்கு நாங்கள் ஃபேமிலியாக தான் எல்லாருமே போயிருந்தோம். அவங்க ஒய்ஃப், என் ஹஸ்பண்ட், நான், கிருத்திகா ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்கறதுக்கு நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ அந்த டைமில் அதை க்ரஷ் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது. குழந்தை அப்படியே முழுங்காது, சின்ன குழந்தைன்றதுனால அதை உடச்சித்தான்னு சொன்னதுக்கு ஷரத் வச்சு இப்படி தான் உடச்சி கொடுத்தாங்க. அந்த மருந்தை நாங்கள் தான் கொடுத்தோம். அந்த வீடியோவில் நானும் அவங்க ஒய்ஃபும் இருந்திருக்க மாட்டோம். பிகாஸ் குழந்தை அழுதுனால அதை சமாதானப்படுத்திட்டு நாங்கள் தூரமாக இருந்துட்டு இருந்தோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. அவங்க ஒருவேளை அது ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அத்தனை கோடி மக்கள் முன்னாடி ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல்லே அவங்க தைரியமாக போட மாட்டாங்க. அப்படி போட்டிருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து வெளியிடுறீங்கன்னா இது எவ்வளோ ஒரு சீப்பான மென்டாலிட்டியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு ட்ரக்கை அந்த மாதிரி பப்ளிக்ல உட்காந்து ஒரு சராசரி சாதாரண மனுஷன் பண்ண முடியுமா? பண்ணா போலீஸோ இல்லை அங்கே ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய மக்களோ அமைதியா இருந்திருப்பாங்களாம். பிகாஸ் அவங்க கூட போனது நாங்க வேணா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இருக்கலாம். முன்னாடி பின்னாடி எல்லாருமே தானே இருக்காங்க. அவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒருத்தன் கீழே இருந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு மேலே வரான்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு அவங்க மேல ஃபால்ஸ் அலிகேஷனோ இல்லை இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்பாதீங்க. திஸ் இஸ் நாட் லைக் என்ன சொல்றது, ஒருத்தரை சார்ந்த விஷயம் கிடையாது. இது எங்க ஒட்டுமொத்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து பாதிக்கும். அண்ட் உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க. வி ஸ்டாண்ட் பை யூ ஷரத், வி நோ யூ அமைச்சர் அவர்களே. ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபால்ஸ் அலிகேஷனை நம்பாதீங்க. திஸ் இஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் அஸ். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாற்றணுன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்கள் ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன்,
அவ்வளோ பேர் என் பேக்கில் ஃப்ரண்ட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைமில் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து க்ரஷ் பண்ணுற டைமை அதை எடுத்து இப்போ ட்ரக்குன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது அதை தப்பாக பேசுறதுக்கு. அதையும் வந்து தப்பாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இல்லை என்னாச்சுன்னா அன்றைக்கி ஐபிஎல் நாங்களாம் தான் போயிருந்தோம். ஸோ குழந்தைக்கு அப்போ வந்து 1.5 years இருக்கும். அப்போது நான் அவளுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா அவளுக்கு கொஞ்சம் முடியல. அதனால அது பிஃபோர் ஃபீடிங் இல்லை பிஃபோர் ஃபுட் வந்து அவளுக்கு அந்த டேப்லெட் வந்து க்ரஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார் டாக்டர். ஸோ அந்த டேப்லெட் வந்து நான் தான் இவரை க்ரஷ் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ அந்த டைமில் அது வீடியோ எடுத்திருக்காங்க போல். பட் இந்த டைமில் அது வெளியே வந்திருக்கு. ஸோ எங்களோட கடமை அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. பிகாஸ் வந்து சும்மா நல்ல விஷயம் பண்ணுறப்போவே வந்து தப்பாக ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து வெளியே பப்ளிக் கண்ணில் படுறப்போ அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும். ஸோ அந்த வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபுல் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ போலீஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயமும் உள்ளே போக முடியாது. அண்ட் குழந்தைய வச்சுட்டு அது பண்ணவும். எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு மூத்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சோமசேகர், பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் சென்னை சிட்டி சாப்டர், குழந்தைகள் மருத்துவ குழுமத்தினுடைய தலைவர் 2019. இப்பொழுது பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாத்திரை அப்படின்ற பொழுது மாத்திரை மருந்து நம்ம செலுத்தக்கூடிய ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெடிசின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இன்ஜெக்டபிள் ஃபார்ம் இருக்குது, தட் இஸ் பேரண்டல் ஃபார்ம். அடுத்தது ஓரல் வாய் வழியா, அடுத்தது ரெக்டல். சில வெளிநாடுகள், மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள் எல்லாம் இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரெக்டல், த்ரூ ரெக்டம் வழியாகவும் நம்ம வந்து மருந்துகளை செலுத்த முடியும். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஒரு பாப்பா நான் வந்து 1 yearக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது, அதாவது ரம்யா என்ற திரு சரத்குமார் அவர்களுடைய குழந்தை, அதாவது சாகித்யன், இவங்களுடைய குழந்தைய நான் சின்ன ஒரு தடவை எங்கேயோ பார்த்துட்டு அப்புறம் தென் கேள்விப்பட்டு பல்லாவரத்துக்கு கிளினிக் கூப்பிட்டு வந்தாங்க. நான் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி, ஹிஸ்ட்ரி எலிசிட் பண்ணும் பொழுது ஒரு தடவை ஃபீவர் வந்து ஃபிட்ஸும் வந்திருக்கிறதாக சொன்னார்கள். அப்பொழுது நம்ம வாந்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாத்திரை எப்படி கொடுப்போம்னா, வாந்தியை நிறுத்துறதுக்கு முதல்ல வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி, ஏதாவது 4 காரணம் அதற்கு. ஒன்று வந்து இன்டைஜஷன், அடுத்தது இன்ஃபெக்ஷன், அடுத்தது இன்டாலரன்ஸ், அடுத்தது இரிட்டேஷன். இந்த மாதிரி 4 ஐன்னு நம்ம வந்து விளக்கமாக எடுத்து சொல்லுவோம். மெஜாரிட்டி ஆஃப் த வைரஸஸ், டயரியா வந்து வைரஸஸ், ரோட்டா வைரஸ்னால. இந்த காரணம், முக்கியமான ஆபத்து என்னன்னா அதில் வந்து நீர் இழப்பு அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஓஆர்எஸ் அவர்களே மருத்துவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை கலக்கி கொடுக்கணும்னு சொல்றது. இந்த பர்டிகுலர் குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னா, வாந்தி இருந்ததுனால இப்போ வாந்திக்கு மாத்திரை வந்து மவுத் டிசால்விங்னு சொல்லி டேப்லெட் வருது. அது ஆண்டன்செட்ரான் மவுத் டிசால்விங். அது நிறைய பிராண்டில் கிடைக்குது. ஒரு பிராண்டு எழுதி கொடுத்துட்டு அதை வந்து ஆஃப் டேப்லெட்டாக எடுத்து கொடுக்க சொல்லி. சிறப்புனா வாட் இஸ் ரேஷனல் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னா, குழந்தை பெரிய அவர்களுக்காக, அதாவது அவர்களுக்கு எந்த விதமான பண விரயம் ஆகக்கூடாதுன்ற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வந்து ஆண்டன்செட்ரான் எம்டி மவுத் சிறப்பு எழுதி கொடுத்தோம்னா 1 வேளை 2 வேளை கொடுத்துட்டு மீதி அவங்க கொடுக்க போறதில்லை. அதனால 1 வேளைக்கு மட்டும் 2 வேளைக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு எதுக்கு ஒரு சிறப்பு தனியாக வேஸ்ட் பண்ணணும்ட்டு 2 மாத்திரைகள் எழுதி அதை ஆஃப் டேப்லெட்டை உடைச்சி ஒரு ஸ்பூன் டம்ளர்லேயோ, 1 ஸ்பூன் தண்ணியிலையோ, இல்லை ஒரு பாலாடையிலையோ, ஒரு கப்பு இருக்கும் அதுலேயோ கரைச்சி குடிக்க சொல்லி கொடுத்தோம்னா ஒரு 15 minutes or 20 minutes பிஃபோர் ஃபுட்டு கொடுத்தோம்னா அந்த வாந்தி வந்து நின்று போயிடும்.
இப்படி கரைச்சியும் கொடுக்கலாம். இல்லைன்னா டேப்லெட்டை பொடிச்சு பெரிய குழந்தைங்கன்னா எடுத்து முழுங்கிடுவாங்க. இந்த குழந்தை 1.5 வயசு குழந்தைக்கு கரைச்சி நம்ம தான் கரைச்சி கொடுக்கணும். அப்படி கரைச்சி கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன நடந்திருக்குது, இது ஒரு ரூட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் வாய் வழியாக கொடுக்கறது. அதாவது வெயின் வழியாக போடலாம், இன்ட்ராமஸ்குலர் போடலாம், ஏனல் சப்பாசிட்டரி. இந்த குழந்தைக்கு இந்த வாந்தி மாத்திரை இப்படி கரைச்சி கொடுத்ததை ஊடகங்கள் வந்து தவறாக எடுத்துக்கொண்டு இதை வந்து சித்தரித்து என்னென்னவோ பேசப்படுறத நான் கண்கூடாக இப்போ பார்க்குறேன். இது தவறான ஒரு செய்தியாகும். ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். முதல்ல மாத்திரை கொடுத்துருக்காங்க, என்ன காரணம், எதற்காக அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அது பிரகாரம் எந்த ஒருத்தருக்கும் நற்பண்புகள் நற்செயல்களை உண்டு பண்ணுற இந்த ஒளிபரப்புனா நல்லது. இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கிற தீய இதை பண்ணாமல் இருக்கிறது என்னுடைய வேண்டுகோள், கனிவான வேண்டுகோள். பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி.